எல்லாம் பெருமானுக்கு விளையாட்டு. ஏன்? நீதாயா பரபிரம்மம், நீதான் பரபிரம்மம். அங்கிருந்து இங்க எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? விளையாட்டுக்கு வந்த. விளையாட்டா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற. இப்போ உனக்கு துன்பம் எல்லாம் என்னது? விளையாட்டு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியுதாயா? விளையாட்டு வந்து சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல. இங்க வந்து எப்படி இருக்கு? அட ஏங்க எப்பா இதை முடிச்சு என்ன போங்க, தாங்க முடியல துன்பம். துன்பம் தாங்க முடியல. தாங்க முடியாத துன்பத்துக்கு பரபிரம்மம் விளையாட்டாக பிறவிக்கு வருவானே. எதுக்கு வரணும்? வந்து சந்தோஷமா இருக்கிறதுனா பரவாயில்ல, துன்பப்படுறதுக்கு எதுக்கு பேசாம அங்கேயே இருக்க வேண்டியதானே இல்லையா? அப்ப விளையாட்டு என்பது என்ன ஆகாது? பொருந்தாது. விளையாட்டு என்பது பொருந்தாது. சரியா? சரி, வந்தாச்சு இங்க. நான் இப்ப என்ன தெரியுறேன்? நான் சிவான்மாவா தெரியுறேன். அப்புறம் சாதனை எல்லாம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு, நான் பரமான்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்க போயிடுவேன்? இப்போ திருப்பியும் சுத்தத்துக்கு போனா நான் என்ன ஆயிடுவேன்? பரமான்மா ஆயிடுவேன். சரியா? முத்தி என்பதற்கு பொருள் என்ன? நேற்று கூட சொன்னோம். மீண்டு வாரா நெறி. முத்திக்கு போயிட்டா திருப்பி வரக்கூடாது. சரியா? லாஜிக் கரெக்டா? சரி. இப்போ இந்த சீவான்மா ஞானம் பெற்று என்ன ஆயிடுச்சு? பரமான்மா ஆயிடுச்சு. திருப்பி இது வருமா வராதா? வருமா வராதா? ஏன் வராது? நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க விளையாட்டுன்னு. காரணம் கேட்காதீங்க. ஏற்கனவே காரணமே இல்லாம வந்துச்சா இல்லையா? அதுதான்மா, அதுக்குதான் காரணம் கேட்காதீங்கன்னு சொல்லியாச்சு. இன்னும் காரணம்னு சொல்லிட்டா அந்த காரணம் முதல்ல இருந்துச்சு, அதனால வந்துச்சு. இப்ப அந்த காரணம் இல்லாம போயிருச்சு, இனிமேல் வராது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஆணவ மலத்தோட இருந்துச்சு, ஆணவ மலம் நீங்கிறதுக்காக வந்துச்சு. இப்ப ஆணவ மலம் நீங்கிருச்சு, போயிருச்சு. திருப்பி வருமா? ஏன் வராது? அதான் ஆணவ மலம் இல்லையே. முதல்ல வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இப்ப அந்த காரணம் இல்ல, இனி வராது. சரியா? முதல்ல வந்ததுக்கே காரணம் கிடையாது, விளையாட்டா வந்துச்சு, திருப்பியும் போயிருச்சு. திருப்பி விளையாட்டா வருமா வராதா? வரும். அப்புறம் அதுக்கு எப்படி முத்தியா? முத்தி ஆகுமா? ஆகாது. அப்ப கிரீடா பிரம்மவாதி முத்தி மறுக்கப்படுகிறது. இதுக்கு இடையில இருக்கிற செய்திகள்லாம் நிறைய இருக்கு. நான் அப்படியே அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் தொட்டுட்டு போறேன். சரி, அடுத்து மாயாவாதி